தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, FII மற்றும் DII அப்படிங்கிறவங்க யாரு, இவங்களோட இம்பாக்ட் ஏன் நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு, இவங்க எவ்வளவு ஷேர்ஸ் வாங்குறாங்க விற்கிறாங்க அப்படிங்கறத நம்ம எங்க போய் செக் பண்றது அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனல்ல உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ற பேஜுக்கு போகும். அதுல உங்க நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பான் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட ஃபர்ஸ்ட் டே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு 10 ரூபாய் இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் FII பத்தி பார்த்தரலாம். FII இதோட முழு விரிவாக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியா இல்லாத பிற நாடுகள்ல இருந்து, ஃபாரின்ல இருந்து நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்கள தான் FII அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நீங்க இந்தியாவில இருந்து அதர் கண்ட்ரீஸ்க்கு வேலைக்கு போயிட்டு அங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள தான் நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. அவங்கள நான் சொல்லல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்கன் கண்ட்ரி எடுத்துப்போம். அமெரிக்காவில் அங்க வாழ்ற மக்கள், அதாவது அங்க சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு அங்க நிரந்தரமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளவங்க அந்த நாட்டில் உள்ள புரோக்கர்ஸ் மூலியமா, எக்ஸ்சேஞ்ச் மூலியமா நம்மளோட கண்ட்ரீஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தான் FII அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க பல்கா தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது இதோட வேல்யூ கோர்ஸ் கணக்குல இருக்கும். இதற்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, கரன்சியோட வேல்யூ. அதாவது இப்போ ஒரு அமெரிக்கன் டாலரோட இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து 75 ரூபாய். அங்க ஒரு $1000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா இங்க 75,000 ரூபாய். இந்த மாதிரி கரன்சியோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுறதுனால அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் அதிகமா இருக்கிறதுனால இவங்களோட ஆக்டிவிட்டி வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு அஃபெக்ட் ஏற்படுத்தும். சோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் அதிகமா இருக்கிற பட்சத்துல அவங்க அதிகமா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுக்கு தான் செபி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் 24% தான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இந்த 24% வச்சுக்கிட்டு அவங்களால வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா ஒரு வொலாட்டிலிட்டி ஏற்படுத்தலாம். இந்த வொலாட்டிலிட்டியை தான் நம்ம டெய்லி ட்ராக் பண்ணணும். அதாவது டெய்லி இவங்க எவ்வளவு பர்ச்சேஸ் பண்றாங்க, டெய்லி இவங்க எவ்வளவு சேல்ஸ் பண்றாங்க அப்படிங்கறத வச்சு நம்ம வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் DII அப்படின்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவில இருந்துகிட்டு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்கல்ல, சோ அவங்கள தான் DII அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம LIC, HDFC பேங்க், மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்லாம் இருக்குங்களா, ஸோ இவங்களை நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம HDFC பேங்க் எடுத்து போப்பேன். நம்ம HDFC பேங்க்ல வந்து டெபாசிட் பண்றோம், மணியை வந்து டெபாசிட் பண்றோம். இவங்க அந்த மணியை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுல வர கொஞ்சோண்டு ப்ராஃபிட்டை தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற பேர்ல நமக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், இந்த LIC இவங்கெல்லாம் இந்த மாதிரி சிஸ்டத்துல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட எல்லா அமௌண்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலா ஸ்டாக் மார்க்கெட்ல தான் இருக்கும். அங்கேருந்து வர ப்ராஃபிட் தான் நமக்கு கொஞ்சமா பிரிச்சு கொடுப்பாங்க. இவங்களோட இம்பாக்டும் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கும். சோ அதனால இவங்களோட டேட்டாஸையும் நம்ம டெய்லி, வீக்லி, மந்த்லி வைஸ் நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சோ இப்போ இந்த FII மற்றும் DI டேட்டாலாம் நம்ம எப்படி தினமும் செக் பண்றது, என்ன வெப்சைட்ல செக் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த FII DI டேட்டா நம்ம 2 வெப்சைட்ல செக் பண்ணிக்கலாம். ஒன்னு NSE வெப்சைட்ல நம்ம செக் பண்ணிக்கலாம், ரெண்டாவது மணி கண்ட்ரோல் வெப்சைட்ல செக் பண்ணிக்கலாம். நான் 2 வெப்சைட்லயுமே எப்படி செக் பண்றது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் NSE வெப்சைட்ல ஓபன் பண்ணிக்கிறேன். NSE வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ப்ராடக்ட்ஸ்ல போயிட்டு ஈக்விட்டிஸ் அப்படிங்கிறதுக்குள்ள போய்க்கங்க. ஸோ ஈக்விட்டிஸை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நம்ம இந்த வெப்பேஜ்க்குள்ள வந்துருவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டிஸில் வந்து கரண்ட் வால்யூம் அண்ட் டேர்ன் ஓவர் அப்படின்னு இருக்கும். நீங்கள் டோட்டலாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் மூலிமா எவ்வளோ டேர்ன் ஓவர் ஆயிருக்கு அப்படிங்கிறது கோர் கனெக்ட்ஸில் அப்படியே போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சைடில் ரிலேட்டட் லிங்க்ஸ் அப்படின்னு கரண்ட் டே ரிப்போர்ட், அதாவது இன்னைக்குள்ள ரிப்போர்ட்ஸ் வந்து அப்படின்னு இருக்கும். இதில் வந்து CM டெய்லி ரிப்போர்ட்ஸ், ரெண்டாவது FII/ வந்து FBI அண்ட் DI ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோனே பாத்தீங்க அப்படின்னா FII டேட்டா வந்து இன்னைக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது ஷோ ஆகும். இங்க பாருங்க FII plus PI ஆக்டிவிட்டி NSE BSE அப்படிங்கிற மாதிரி ஷோ ஆகுதுங்களா. ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா FII, அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இன்னைக்கு டேட் வந்து 4 செப்டம்பர் 2020. ஓகேங்களா, அன்னைக்கு நான் செக் பண்றேன்.
பையோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 4931 கோடி. ஓகேங்களா, இது எல்லாமே கோர்ஸ்ல இருக்கும். இந்த இடத்துல பாருங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, கோர்ஸ்ல இருக்கு. செல் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 6826 கோடி. ஓகேங்களா, சோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி பை வேல்யூ மட்டும் தான் வந்து பாப்பாங்க. நியூஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு FII வந்து 4931 கோடி பை பண்ணிருக்காங்க அப்படிங்கறது மட்டும் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க பை வேல்யூ மட்டும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே நிறைய பேர் பை பண்ணிருக்காங்க, மார்க்கெட் வந்து மேல போகும் அப்படிங்கிற அசம்ப்ஷன் இருக்கும். நீங்க எப்பயுமே FII செக் பண்ணாலும் சரி, DI செக் பண்ணாலும் சரி, ரெண்டு வேல்யூமே பார்க்கணும். அதாவது பையோட வேல்யூம் பார்க்கணும், செல்லோட வேல்யூ பார்க்கணும். ஓகேங்களா, சோ இந்த பை செல் ரெண்டுமே மைனஸ் பண்ணிட்டு வர வேல்யூ தான் இந்த லாஸ்டா நெட் வேல்யூன்னு போட்டிருக்காங்கல்ல, இந்த நெட் வேல்யூ தான் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். அதாவது பை பண்ணிருக்காங்க, செல் பண்ணிருக்காங்க, அப்போ டோட்டலா இன்னைக்கு ஓவராலா இன்னைக்கு என்ன அதிகமா நடந்திருக்கு அப்படிங்கிறது நெட் வேல்யூ. அப்போ டோட்டலா ஓவராலா பாருங்க மைனஸ் 1888 கோடி டோட்டலா மைனஸ்ல இருக்கு. அப்போ இன்னைக்கு ஓவராலா அதிகமா வந்து செல்லிங் தான் நடந்திருக்கு. ஓகேங்களா, சோ அப்போ இன்னைக்கு மார்க்கெட் வந்து இன்னைக்கு கீழே போக தான் அதிக சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? சோ இன்னைக்கு பாருங்க நிஃப்டி ஷேர் பிரைஸ் அப்படின்னு போடுறேன் கூகுள்ல போயிட்டு. ஸோ இன்னைக்கு பாருங்க ஓவராலா மார்க்கெட் பாருங்க டவுன்லேயே இருக்கா. ஸோ அப்போ வந்து FII வந்து அதிகமாக வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து நிஃப்டி வந்து அன்னைக்கு வந்து கீழே போயிருக்கு அப்படின்னா ஸோ இந்த வந்து FII வந்து அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் DI பாருங்க, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பாருங்க, அதே 4 செப்டம்பர்ல பை வந்து 3784 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. செல் பண்றது பாத்தீங்கன்னா 4241 கோடிக்கு செல் பண்ணிருக்காங்க. அப்போ டோட்டலா நெட் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் 456. அப்போ இவங்களும் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு ஓவராலா வந்து அதிகமா வந்து செல்லிங் பிரஷர் தான் நடந்திருக்கு. ஸோ அதனாலதான் மார்க்கெட் வந்து ஓவராலா இன்னைக்கு வந்து டவுன் ட்ரெண்ட்ல போயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்க தினமும் வந்து இந்த NSE வெப்சைட்ல இங்க வந்து FII DI வந்து எவ்வளவு பண்ணிருக்காங்க அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். வேணும் அப்படின்னா இதை வந்து CSV ஃபார்மேட்ல கூட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ டவுன்லோட் பண்ணி கூட பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தினமும் வந்து டேட்டா வந்து நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரலாம். ஓகேங்களா, ஸோ எனக்கு இந்த மாதிரி எல்லாம் டேட்டா மெயின்டைன் பண்ணல, நான் வந்து வீக்லி ஹிஸ்டரி எல்லாமே நான் வந்து வெப்சைட்லேயே பார்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கரெக்டான வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னா மணி கண்ட்ரோல். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல FII DI ஆக்டிவிட்டி மணி கண்ட்ரோல் அப்படின்னு போடுங்க கூகுள்ல போயிட்டு. ஸோ போட்டிங்க அப்படின்னா வார ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டை கிளிக் பண்ணுங்க. அதாவது FII அண்ட் DI ஆக்டிவிட்டி மணி கண்ட்ரோல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னு பாத்தீங்க அப்படின்னா டேரக்டா நம்மளோட மணி கண்ட்ரோல் வெப்சைட்டுக்குள்ள நம்ம என்ட்ரி ஆயிடுவோம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா FII DI ஆக்டிவிட்டி எல்லாமே ஷோ ஆகும். ஓகேங்களா, ஸோ டியூரிங் செப்டம்பர் மந்த்துக்கான FII DI ஆக்டிவிட்டி இங்க பாருங்க. ஸோ இன்னைக்கு டேட் வந்து 4 செப்டம்பர். அங்கே நம்ம பார்த்தோம்ல கிராஸ் பர்ச்சேஸ் வேல்யூ எவ்வளோ 4931 கோடி, செல் பார்த்தீங்க அப்படின்னா 6500, டோட்டலாக வந்து மைனஸ் 1888 கோடி. ஓகேங்களா, அதே போல DI ஆக்டிவிட்டிஸ் பாருங்க மைனஸ் வந்து 456. ஓகேங்களா, அப்போ நேத்து எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா வந்து கிரீன்ல இருந்திருக்கு. ஸோ இவங்களும் வந்து அதிகமா வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 990 கோடி வந்து முத நாளுக்கு வந்து கிரீன்ல இருக்கு. ஸோ இவங்க வந்து ரெட்ல, அதாவது இவங்க வந்து அதிகமா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க அதிகமா செல் பண்ணியிருக்காங்க, அதாவது ப்ராஃபிட் வந்து அதிகமா புக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்க தினமும் இந்த வந்து மணி கண்ட்ரோல் வெப்சைட்ல செக் பண்ணிக்கலாம். இது வந்து கேஷ் செக்மெண்ட்டுக்கு. நிறைய பேர் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து ஆப்ஷன்ல வந்து எவ்வளவு வந்து பை பண்ணியிருக்காங்க செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது நீங்க ஆப்ஷனுக்கு தனியா பார்க்கணும். நான் ஃபர்ஸ்ட் சொன்னது எல்லாமே கேஷ் செக்மெண்ட்டுக்கு, அதாவது நார்மலா வந்து ஸ்டாக்ல வந்து எவ்வளவு பை பண்ணியிருக்காங்க செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணீங்க அப்படின்னா ஆப்ஷன்லயும் பர்டிகுலரா செக் பண்ணிக்கலாம். அதுலயும் நீங்க வந்து இண்டெக்ஸ் பண்றீங்க, ஸ்டாக்ல வந்து ஆப்ஷன் பண்றீங்க அப்படின்னா அதுல எவ்வளவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நீங்க பர்டிகுலரா செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல சுவிட்ச் இருக்கு பாருங்க, இண்டெக்ஸ் ஸ்டாக் அப்படின்னு இருக்கா. ஸோ இதுல நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். அதே போல மியூச்சுவல் ஃபண்ட்ல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அனைத்து டீடைல்ஸுமே நீங்க இங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ தினமும் மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 4 o'clock இல்ல ஒரு நைட் ஒரு 8 o'clock இல்லனா ஒரு 9 o'clock போல இந்த அப்டேட் வேல்யூஸ் எல்லாமே NSE வெப்சைட்ல அப்டேட் பண்ணிடுவாங்க. மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 8 o'clock 9 o'clock போல. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து நீங்க ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு எவ்வளவு வந்து பை பண்ணிருக்காங்க செல் பண்ணிருக்காங்க அப்படின்னு. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் FII DI ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மந்த்ல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க, ஜூலை மந்த், ஜூன் மந்த், மே மந்த், இது மாதிரி பாஸ்ட் ஹிஸ்டரி எல்லாமே நீங்க இங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு ஓரளவு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, இதுக்கு அடுத்து எப்படி மூவ் ஆகும், FII வந்து எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க, DI எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இதை வச்சு நம்ம ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலா நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வழக்கமா நான் சொல்றதுதான், ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒன்னு மட்டும் வச்சு ரன் ஆகல, மெனி ஃபேக்டர்ஸை மையமா வச்சுதான் ரன் ஆகுது. முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஃபேக்டர்ஸையும்
விஷயம் நம்ம கத்துப்போம், கத்துக்க ட்ரை பண்ணுவோம். அதற்காக தான் நம்ம இந்த ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலே கிரியேட் பண்ணோம். இந்த சேனலோட மோட்டிவே பாத்தீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டை பத்தி அவேர்னஸ் வந்து எல்லார்கிட்டயுமே கிரியேட் பண்ணணும், குவாலிட்டியான கண்டென்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். குவாலிட்டியான கண்டென்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்புறோம். இனிமேவும் கொடுக்கறதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை. நீங்க இந்த வீடியோவை பாக்குறதோட மட்டும் இல்லாம நம்மளோட வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு என்னோட கைடன்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது எதுவும் சந்தேகம் வந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கௌண்ட் ஓபன் ஆன பிறகு ஷேர் மார்க்கெட் அகாடமி சார்பாக 100+ இ புக்ஸ் நம்ம ஃப்ரீயா சென்ட் பண்றோம். இந்த புக்ஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான ஒரு சில அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸா நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆல் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம்.